ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ராசி மண்டலத்தில் மூன்றாவதாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் என்ன, இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு முழுக்க முழுக்க என்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகுது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், மேலும் நீங்கள் இந்த நாட்கள் எல்லாம் சிறப்பாக இருக்க செய்யக்கூடிய எளிமையான வழிபாடுகள் என்ன, இந்த மாதிரி நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோட தான் இந்த பதிவானது இருக்க போகுது. ஸோ நீங்கள் வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ச்சியாக பார்த்து பயன்பெறுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுனம் ராசி மிருகசீரிசம் 3, 4ஆம் பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்களை உடைய இந்த ராசி நேயர்களுக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்கும் அதை பொறுத்து தான் அந்த மாதத்திற்கான பலன்களானது இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்த்தோன்னா உங்கள் ராசியில் குரு பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறாரு. தைரிய வீரியஸ்தானத்தில் கேது பகவானும், அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், சுக்கிரன், பாக்கியஸ்தானத்தில் புதன், சனி, ராகு என கிரகநிலைகள் எல்லாம் அமர்ந்திருக்காங்க. ஸோ இந்த கிரகநிலைகளுடைய அடிப்படையில் தான் இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து செயல்பட போகுது அப்படின்னே சொல்லணும். ஸோ இந்த காலகட்டங்களில் எப்படி இருக்க போகிறீங்க, என்னென்ன விஷயங்களில் கவனமாக செயல்படணும், எப்படிலாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யலாம் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. மிதுனராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அவசரப்படாமல் நிதானமாக பொறுமையாக முடிவெடுக்கக்கூடிய திறமை கொண்டவங்க இவங்க தான். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க ராசிநாதனாக இருக்கக்கூடிய புதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து பாதசார சஞ்சாரம் வந்து ஏற்படுத்துகிறாரு. ஸோ இது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு அமைப்பு தான். பயணங்கள் எல்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துக்கு உங்களுக்கு பிடித்தமான இடத்துக்கு நீங்கள் போய் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகும். மன திருப்தியோடு நீங்கள் செயலாற்றக்கூடிய ஒரு டைமிங்காகவும் இருக்க போகுது. இந்த மாதம் கண்டிப்பாக அது மாதிரியான ஏதோ ஒரு பயணம் உங்களுக்கு இருக்குது. அதே போல் புத்தி சாதுரியம் உங்களுக்கு நிறையவே இருக்கும். ஸோ புத்தி சாதுரியத்தின் மூலமாக நிறைய காரியங்கள் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா அதில் வெற்றிகள் கிடைக்கும். எப்போதுமே கொடுத்த வாக்கை நிறைவேற்றிடணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் இருக்கக்கூடியவங்க, ஸோ சொன்னதை செய்யணும் அப்படின்ற ஒரு கொள்கையோடு இருக்கக்கூடியவங்க, கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதன் மூலமாக மற்றவங்களுடைய பார்வையில் உங்களுக்கு மதிப்பானது கூட ஆரம்பிக்கும். உங்களுக்குன்னு ஒரு பாராட்டு கிடைக்கும். ஸோ எல்லாருக்குமே ஒரு அபிப்பிராயம் வந்துடும், அவங்க சொன்னால் செஞ்சுடுவாங்க, சொல்கிறத செய்வாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையை வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகிறீங்க. ஸோ அதற்குரிய ஒரு நேரமாக தான் இந்த பிப்ரவரி உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக தான் இருப்பீங்க, உற்சாகத்தோடு இருப்பீங்க. தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய எல்லாருக்குமே நல்ல ஒரு முன்னேற்றமானது இருக்குது. முன்னேற்றம் காணணும் அப்படின்னா அதற்காக புதிய புதிய திட்டங்களை எல்லாம் உங்களால் தீட்ட முடியும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும், அதுக்கான சூழ்நிலைகள்லாம் உருவாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா உற்சாகமாக வந்து செயல்படுவீங்க. ஸோ வேலைகளை எல்லாம் அப்பப்போ என்னென்ன வேலைகள் இருக்கோ உடனுக்குடன் வந்து முடிச்சிடுவீங்க எப்பயும். ஆனால் இப்போவும் அப்படி தான் இருக்கணும். முடிச்சிட்டிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது. புதுசாக பதவியோ அல்லது உங்களுக்கு நிறைய ஒரு பொறுப்பு ஏதோ ஒன்றும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ குடும்பத்தோடு நீங்கள் எங்கேயாவது வெளியில் போய் சந்தோஷமாக உங்களுடைய பொழுதுகளை கழிச்சிட்டு வரதுக்கான வாய்ப்புகளும் இந்த பிப்ரவரியில் உங்களுக்கு ஏற்படுங்க. அதுக்கான சூழ்நிலைகளும் வரும். குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உற்சாகமாகவே வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய உற்சாகம் உங்களுக்குமே வந்து இருக்கும். ஸோ அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்ற ஒரு திருப்தியோடு நீங்களும் வந்து நல்லாவே இருப்பீங்க. பொதுவாகவே அப்படி தானே, வீட்டில் குழந்தைங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த பாதிப்பு இருக்கும். பொதுவாக அதுவும் பெண்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கே வந்து அந்த உடம்பு சரியில்லாத மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்கும். அவங்க எப்போ ரெக்கவர் ஆவாங்க அப்படின்ற ஒரு கவலையிலே தான் வந்து இருப்பாங்க. ஆனால் இப்போது உங்களுடைய குழந்தைகள் இருக்கக்கூடிய நலத்தை பார்த்து நீங்களும் வந்து நல்ல உற்சாகமாகவே வந்து இருப்பீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியம் நீங்கள் இந்த மாதத்தில் செஞ்சீங்க அப்படின்னாலுமே சாதகமாக தான் இருக்கும். அதாவது ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா அதில் மன திருப்தியோடு வந்து செய்யணும்னு நினைப்பீங்க. எந்த விதமான ஈடுபாடும் இல்லாமல் ஒரு விஷயத்தை செய்கிறதுனால அதில் எந்த ஒரு பயனும் வந்து இருக்க போகிறது கிடையாது. நம்ம செய்யக்கூடிய விஷயங்களில் ஈடுபாடு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அதனால் ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்க, மன திருப்தியோடு வந்து ஒரு சில விஷயங்களை செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல வாய்ப்புகள்லாம் இருக்கும். அரசியல்வாதிகளாக இருக்கீங்க அப்படின்னா கட்சியினுடைய தலைமையினுடைய நம்பிக்கையை நீங்கள் பெறுவீங்க.
ஸோ உங்கள் மேலே தான் அவங்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்க ஆரம்பிக்கும். இவங்கக்கிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தா சரியாக செஞ்சுடுவாங்க, சரியாக பண்ணி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நீங்கள் வளர்ப்பீங்க. இந்த நம்பிக்கை தான் உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போக போகுது. அதே போல் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அப்படி தான். நிறைய விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கும். நிறைய ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க. நிறைய விஷயம் நல்லபடியாக நடக்கும். மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் மட்டும் கவனமாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பொது பலன்கள் தான். மிதுனராசி நேயர்களுக்கு பிப்ரவரி மாதத்தினுடைய கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப இருக்கக்கூடியது. இது மாதிரி பொது பலன்களை தாண்டி நம்ம நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது நிறைய விஷயங்கள் மாறுபாடு அடையும். இன்னுமே தசாபுத்திகளை வச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் மாறுபாடு அடையும். ஸோ அதனால் எல்லாருக்குமே ஜனனகால ஜாதகம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை பார்க்கும் பொழுது தான் தெளிவான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி ஒருவேளை நீங்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய வீடியோவில் ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் ப்ளே ஆகிட்டு இருக்கும். அந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அவங்க கேட்டிருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் நீங்கள் தெளிவாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பலன்களும் தெளிவாக கொடுத்துடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம நட்சத்திர ரீதியாக மிதுனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்த்துடலாம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரே நட்சத்திரம் இருக்கிறதே கிடையாது. ராசி ஒன்றா இருந்தாலுமே கூட நட்சத்திரம் அப்படிங்கிறது மாறுபட்டு தான் இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது மிருக சீரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாதங்களை உடைய மிதுனராசி நேயர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துக்கு தேவையான பொருட்களை எல்லாம் வாங்குறதுல நீங்கள் நிறைய ஆர்வம் காட்டுவீங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு விஷயத்த பெருசாக பேசுவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே நிதானமான ஒரு போக்கு இருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த இல்லறம் சிறப்பாக இருக்காது. ஸோ 2 பேர்த்துக்கு இடையே நல்ல ஒரு கருத்து ஒற்றுமை இருக்கணும், புரிதல் இருக்கணும். அதை நீங்கள் எப்போதும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க கூட ஏதாவது ஒரு விஷயத்த பெருசாக பேசுகிறாங்க அப்படின்னா அதை நீங்கள் ரொம்ப பெரிய அளவுக்கு கொண்டு போகாமல் ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு அதை நீங்கள் தான் கொண்டு வரணும். பிள்ளைங்களுடைய கருத்துக்களை எல்லாம் அறிஞ்சு அவங்களுடைய விருப்பங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயல்படுங்க. அதுதான் நல்லதும் கூட. உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உடல்நலத்தில் கவனம் இருக்கணும். பொருளாதார நிலையில் பிரச்சனை இருக்காது, நல்ல முன்னேற்றம் இருக்கும். திருவோதிரை நட்சத்திரம் திருவோதிரை நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் மனசுக்கு ஏதாவது ஒரு வகையில் குழப்பம் அப்படின்றது ஏற்படும். ஆனால் அது ஏற்பட்டு தான் நீங்கும். திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செயல்படுத்துங்க. அதுவே போதும், காரிய வெற்றிக்கு உதவியாக இருக்கும். மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் கூடுதலான பொறுப்புகளானது உங்களுக்கு சேரும். ஸோ கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும். அதனால் பார்த்து நல்ல கவனமாக படிச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்ல மதிப்பெண்கள் இருக்க முடியும். எப்போதுமே திருவாதிரை நட்சத்திரக்காரங்க எந்த ஒரு விஷயத்துலையும் எச்சரிக்கையாக இருந்துக்கணும். காரியங்களில் தடை தாமதம் இதெல்லாம் ஏற்படும் தான். இருந்தாலுமே கூட அதை எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்குது. அதாவது மிதுன ராசி நேயர்களுடைய ஆர்வத்தையும் அக்கறையும் பார்த்து மற்றவங்க வியந்து போய் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு மற்றவங்களை பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆர்வம் இருக்கும், உங்களுடைய அக்கறை இருக்கும். ஸோ புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதங்களை உடைய நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் குடும்ப பிரச்சனைகள் தீரும். ஒரு முறைக்கு பல முறை எதை செய்கிறதா இருந்தாலும் தீவிரமாக ஆலோசித்து அதுக்கப்புறமா செய்யுங்க. பணவரவு பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருக்காது. ஆனால் அப்பப்போ உங்களுக்கு வீண் செலவுகளும் ஏற்படும். சொத்து வாங்கிறது, விற்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடிய மிதுனராசி நேயர்களாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருங்க. ஏன்னா இதிலெல்லாம் ரொம்ப கவனம் இருக்கணும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் நம்ம பாதிப்புகளை பார்த்துடுவோம். பயணங்கள் இருக்குது உங்களுக்கு. ஸோ பயணத்தின் பொழுதும் எச்சரிக்கையாக இருக்கணும். வாகனங்களில் போகிறீங்க வரீங்க அப்படின்னா பார்த்து கவனமாக போங்க. தனியாக அடிக்கடி வாகனத்தை இயக்க வேணாம். இரவு நேர வாகனத்தை கண்டிப்பாக நீங்கள் இயக்கவே இயக்காதீங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் எந்த விஷயங்கள் முடிக்க வேண்டி இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக முடிச்சிடுவீங்க. அதனால் பயப்பட தேவையில்ல. தெளிவாக தைரியமாக இருங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அரசாங்க ரீதியாக உதவிகள் கிடைக்கும். அதை வைத்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்தை நீங்கள் மேம்படுத்துறதுக்கான விஷயங்களை கூட நீங்கள் எடுத்து வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் மிதுனராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஏற்பட போகுது. இந்த பிப்ரவரி மாதம் முழுக்க முழுக்க உங்களுக்கு இப்படித்தான் இருக்கும். ராசியின் அடிப்படையிலையும் சரி, நட்சத்திர ரீதியாகவும் சரி, என்னென்ன விஷயங்கள் மாறுபட போகுது, எதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதையும் கண்டிப்பாக நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் எப்போ இருக்குன்னா பிப்ரவரி 15, 16, 17 இந்த 3 நாளுமே சந்திராஷ்டமமாக இருக்குது. ஸோ குறிப்பாக இந்த நாட்களில் எந்த விதமான முக்கியமான விஷயங்களையும் செய்ய வேண்டாம். அதிர்ஷ்டகரமான தினங்கள்னால் பிப்ரவரி 22, 23 இந்த நாளை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எது முக்கியமாக செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது இந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப நல்லபடியாக நடக்கும். மேலும் இந்த நாட்கள் உங்களுக்கு நல்லா நடக்கிறதுக்கு உங்களுடைய ராசி அதிபதியான புதன்கிழமைகளில் பெருமாள் வழிபாடு செய்யுங்க.
பெருமான் வழிபாடு செய்ய செய்ய மிதுன ராசி நேயர்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். அதாவது குடும்பத்தில் சுபிட்சமானது உருவாகும். திருமண தடையை சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களுக்கெல்லாம் இந்த பரிகாரம் கை கொடுக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பயனளிக்கக்கூடிய தகவலை நீங்கள் பார்த்து பயன்பெற்றதோட மட்டும் விட்டுறாமல் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியிலையும் ஷேர் பண்ணி விடுங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய பதிவில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் எப்படி இருக்குன்னா, ரொம்ப எளிமையான முறையில் எல்லாராலையும் செய்து பயன்பெறக்கூடிய வகையில் மட்டுமே கொடுத்துட்டு இருக்கும். ஸோ மறக்காமல் அதையும் முயற்சி பண்ணி செய்து பாருங்கள். இந்த பதிவில் நீங்கள் பார்த்த தகவல்களை போல் இன்னும் நிறைய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலோடு எப்போதும் இணைந்திருங்க. ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை கேட்குறதா இருந்தாலும் சரி, அதுக்கான பரிகாரங்கள் செய்யறதா இருந்தாலும் சரி, முதல்ல நம்பிக்கையோடு செய்யுங்க. அந்த நம்பிக்கை மட்டும்தான் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த பதிவில் பார்த்த தகவல்களை போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.